சேது சமுத்திர திட்டம் தொடர்பான தீர்மானத்தில் எம்எல்ஏக்கள் பேசி வருகின்றனர். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். ஆனால் இந்த திட்டத்தை ராமர் பாலம் என சொல்லி ராமர் பெயரை சொல்லி ஒன்றிய அரசு கிடப்பில் போட்டுவிட்டது. கட்டுக்கதைகளையும் கற்பனைகளையும் நம்பிக்கைகளையும் சிலர் வரலாறு என சொல்கிறார்கள். இதை மக்கள் நம்ப வேண்டும் என முயற்சிக்கிறார்கள். கட்டுக்கதைகளும் கற்பனைகளும் நம்பிக்கைகளும் வரலாறு ஆகாது. ராமாயணம் ஒரு மகத்தான இலக்கிய படைப்பு. கம்பனின் கவித்திறன் இதில் கொட்டி கிடக்கிறது. ஆனால் இது ஒரு கற்பனை காவியமாகும். ஒரு 2 நிமிஷம் கொடுங்க. ஒரு கற்பனை காவியமாகும். இதை நான் சொல்லவில்லை. ராமாயணம் ஒரு மிகச்சிறந்த அற்புதமான கற்பனை காவியம் என மகாத்மா காந்தி சொல்கிறார். ராமாயணத்தில் உள்ள ராமர் என்கிற பாத்திரம் மனித ஒழுக்கத்தை கற்பிக்கிறது. எனவே நான் ராமாயணத்தை நேசிக்கிறேன் என்கிறார். ஜவஹர்லால் நேரு ராமாயணம் ஒரு கற்பனை காவியமே என சொல்கிறார். மூதறிஞர் என போற்றப்படுகிற ராஜகோபாலாச்சாரியார் ராமாயணத்தை சக்கரவர்த்தி திருமகன் என்ற பெயரில் காவியமாக படைத்துள்ளார். அவர் கூட ராமாயணம் ஒரு கற்பனை காவியமே என சொல்கிறார். வரலாறு வேறு, உண்மை வேறு. கற்பனை படைப்பு வேறு. கற்பனையையும் நம்பிக்கைகளையும் சிலர் உண்மை வரலாறு என சொல்லி நாட்டில் பெரும் குழப்பத்தை விளைவிக்கின்றனர். இந்த நிலையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒன்றிய அமைச்சர் ஒருவரே சேது சமுத்திரத்தில் ராமர் பாலம் இருந்ததற்கான எந்த அடையாளமும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இது தமிழ்நாட்டு மக்களின் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாகும். இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமென மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தொடர் போராட்டங்களையும் இயக்கங்களையும் மேற்கொண்டுள்ளோம். எனவே வழக்கை விரைந்து முடித்து தமிழ்நாட்டு வளர்ச்சி, தமிழர்களின் வேலைவாய்ப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த திட்டத்தை விரைந்து நிறைவேற்ற வேண்டுமென இந்த திட்டத்திற்கு மகத்தான ஆதரவை எனது சார்பிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் அளித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் ஆளுநர் சானவாஸ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒன்றிய அரசின் திட்டங்களை தமிழ்நாட்டில் கண்ணை மூடிக்கொண்டு எதிர்க்கிறோம். ஒன்றிய அரசு என்றாலே நமக்கு கசக்கிறது. ஒன்றிய அரசு நல்ல திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு தந்தாலும் நாம் உள்நோக்கத்தோடு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்றெல்லாம் நம் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை, அவதூறுகளை கட்டவிழ்த்து விட்டார்கள். ஆனால் உண்மை என்ன? ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு தருகிற நல்ல திட்டங்களை ஒருபோதும் நாம் எதிர்த்ததில்லை என்பதற்கு சேது கால்வாய் திட்டம் ஒரு சான்று, எய்ம்ஸ் ஒரு சான்று. ரயில் சேவைகள் நமக்கு வேண்டும், ஊரெல்லாம் ரயில் விடப்பட வேண்டும் என்று ஒன்றிய அரசிடம்தான் நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தர மறுக்கிறது ஒன்றிய அரசு. நாங்கள் நாகப்பட்டினம், திருவாரூர் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். மக்கள் பிரதிநிதிகள் போய் போராட்டம் நடத்த வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசின் திட்டம் எதையும் நாம் கண்ணை மூடிக்கொண்டு எதிர்ப்பதில்லை. தமிழ்நாட்டிற்கு பயனுள்ளது எது என்று பகுத்து பார்த்து ஏற்கிறோம்.